பூமிக்கு கொடூர பேரழிவு காத்திருக்கு, வேகமாக அழியும் பிரபஞ்சம், அதிர்ந்த ஆய்வாளர்கள். யூனிவர்ஸ் எனப்படும் பேரண்டத்தின் ஆயுட்காலம். ஸ்பெயின் நாட்டின் ஆய்வாளர்கள் இப்போது சில முக்கியமான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த பிரபஞ்சம் இன்னும் பல ட்ரில்லியன் ஆண்டுகள் நீடிக்கும் என முன்பு ஆய்வாளர்கள் கணித்திருந்த சூழலில், எதிர்பார்த்ததை விட பல ட்ரில்லியன் ஆண்டுகள் முன்னதாகவே இந்த பேரண்டம் முற்றிலும் அழியும் என புதிய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தோற்றம் என இருந்தால் அழிவு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் நமது இந்த யூனிவர்ஸுக்கும் அழிவு இருக்கவே செய்கிறது. இது தொடர்பாக கடந்த பல காலமாகவே தொடர்ச்சியாக ஆய்வுகளும் கூட நடந்து வருகிறது. இதற்கிடையே ஸ்பெயினில் உள்ள டோனோஸ்டியா சர்வதேச இயற்பியல் மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் ஹோங் நஹான் லூயி என்பவர் தனது டீமுடன் இணைந்து மற்றும் அவரது குழுவினர் இணைந்து இந்த புதிய ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். அதில்தான் சில பகீர் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. பெருவெடிப்பு நிகழ்ந்து இந்த பிரபஞ்சம் உருவானதில் இருந்து அதன் ஒட்டுமொத்த ஆயுட்காலம் வெறும் 33.3 பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே என்று தெரிவித்துள்ளனர். அதாவது பிரபஞ்சத்தின் மொத்த ஆயுட்காலம் 33.3 பில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆகும். பிரபஞ்சத்தின் தற்போதைய வயது 13.8 பில்லியன் ஆண்டுகளாக உள்ளது. எனவே மீதமுள்ள ஆயுட்காலம் 19.5 பில்லியன் ஆண்டுகள் மட்டும் இருக்கிறது. இந்த கணக்கின்படி பார்த்தால் நமது பிரபஞ்சம் தனது ஒட்டுமொத்த ஆயுளில் 41% கடந்துவிட்டது. அதாவது மனிதனின் சராசரி ஆயுளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமது பிரபஞ்சத்திற்கு இப்போதைய வயது 30களில் உள்ளது. இதுவரை விஞ்ஞானிகள் என்ன நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால், டார்க் எனர்ஜி என்ற மர்மமான விண்வெளி விசை பிரபஞ்சத்தை எப்போதும் விரிவடைய செய்து கொண்டே இருக்கும். அதனால் பிரபஞ்சத்திற்கு அழிவே இல்லை என்பதுதான் அது. ஆனால் சுமார் 47 மில்லியன் கேலக்சிகளை ஆராய்ந்த டார்க் எனர்ஜி சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்த புதிய டேட்டா அந்த விதியை மாற்றியுள்ளன. டார்க் எனர்ஜி என்பது நிலையானது அல்ல, அது காலப்போக்கில் மாறக்கூடியது என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதன் விளைவாக பிரபஞ்சம் விரிவடைவது ஒரு கட்டத்தில் நின்று அது அப்படியே தலைகீழாக மாறி தன்னைத்தானே உள்நோக்கி இழுக்கத் தொடங்கும். பெருவெடிப்புக்கு முன்பு பிரபஞ்சம் எப்படி ஒரே ஒரு புள்ளியில் சுருங்கி இருந்ததோ அதே போல மீண்டும் சுருங்கும். இந்த நிகழ்வுதான் பிக் கிரன்ச் என்று அழைக்கப்படுகிறது. பிரபஞ்சம் உள்நோக்கி சுருங்கும் போது விண்வெளியில் உள்ள அத்தனை கேலக்சிகள், நட்சத்திரங்கள் மற்றும் பூமி உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் மிக கொடூரமாக ஒன்றுடன் ஒன்று அழுத்தப்படும். டாக்டர் ஹோங் நஹான் லூயி இது பற்றி கூறும்போது, பிரபஞ்சம் சுருங்க சுருங்க விண்வெளியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றாக தள்ளப்பட்டு ராட்சத பிளாக் ஹோல்களை உருவாக்கும். இறுதியில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இந்த பிளாக் ஹோலில் மூழ்கி அதன் மைய புள்ளிக்குள் மறைந்துவிடும் சாத்தியக்கூறுகள் அதிகம் என தெரிவித்துள்ளார். அதே நேரம் இது தொடர்பாக நாம் இப்போதே கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க இன்னும் 19.5 பில்லியன் ஆண்டுகள் இருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னும் 4 முதல் 10 பில்லியன் ஆண்டுகளுக்குள் நமது பால்வெளி மண்டமும் அதன் அண்டை கேலக்சியான ஆண்ட்ரோமாவும் மோதிக்கொள்ளும் சூழல் இருப்பதால் அதற்கு முன்பே பூமியின் கட்டமைப்பு மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த டேட்டா அனைத்தும் முதன்முறையாக சேகரிக்கப்பட்டுள்ளதால் இதை முழுமையாக உறுதிப்படுத்த ஆய்வாளர்களுக்கு இன்னும் கூடுதல் காலம் தேவைப்படுகின்றன. இவர்களின் இந்த கண்டுபிடிப்பு குறித்த அதிகாரப்பூர்வ ஆய்வறிக்கைகள் அடுத்த ஆண்டுதான் வெளியாக உள்ளன.